அதாவது ஸ்டார்ஸ். நீங்கள் எர்த்தோட துருவ பகுதிகளில் அரோரா லைட்ஸ் உருவாகிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் அது ஏன் கிரியேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பொதுவாகவே நம்மளோட சன்ல இருந்து சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் தொடர்ந்து வெளிவந்துட்டே இருக்கும். அதை தான் நம்ம சோலார் விண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, சன்ல இருந்து வெளிவர அந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து மணிக்கு 45 மில்லியன் மைல்ஸ் வேகத்தில் நம்மளோட எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அட்டாக் பண்ணும். அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மொத்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸுமே நம்மளோட எர்த்தோட துருவ பகுதிகளில் வந்து ஒன்று சேரும். அந்த டைமில் துருவ பகுதிகளில் இருக்க கேஸ் பார்ட்டிகல்ஸ் கூட அது ரியாக்ட் ஆகும்போது அது எந்த ஒரு பார்ட்டிகல் கூட ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து கலரான அரோரா லைட்ஸை வந்து உருவாக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும்னாக்கா, அது வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து கிரீன் அண்ட் ரெட் கலரில் இருக்க அரோரா லைட்ஸை உருவாக்கும். இதுவே நைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னாக்கா அந்த இடத்துல ப்ளூ கலரும் பர்பிள் கலரில் இருக்க அரோரா லைட்ஸை உருவாக்கும். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளோட எர்த்தை தவிர சோலார் சிஸ்டத்தில் இருக்க மற்ற பிளானட்டாக இருக்கக்கூடிய ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸ், நெப்டியூன் போன்ற பிளானட்லையுமே அரோரா லைட்ஸ் உருவாகிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்ததில் எந்த பிளானெட்ல இருக்க அரோரா லைட்ஸ் வந்து ரொம்பவுமே அழகா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.